கிளாஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரதில்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, I'm Gautam. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 10.8 ஓட சம்ஸ் பார்க்கலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. அது என்ன ஆகுது, அதோட பாப்புலேஷனை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிங்கிற அமௌண்ட் அளவுக்கு பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒவ்வொரு டைமுக்கும் அந்த பாக்டீரியா ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா the rate of increase in number of bacteria, அதாவது ஒரு பாக்டீரியா எவ்வளோ சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா which is directly proportional to the number of bacteria present. இப்போ நிறைய பாக்டீரியா இருந்தால் அப்போ நிறைய சீக்கிரமாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி dp/dt, அதாவது சேஞ்ச் இன் பாக்டீரியா அமௌண்ட் which is directly proportional to number of bacteria, that is p. அதாவது எங்கிட்ட பிங்கிற அளவுக்கு amount of bacteria இருக்கு which is directly proportional to increase in bacteria or change in bacteria. change, increase, decrease எல்லாமே ஒரே மீனிங் தான் இந்த டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும். so dp/dt is directly proportional to p. so we can write it as dp/dt which is equals to k times p. k வந்து என்னது, proportionality constant, இங்க increase ஆகுது. so k ஓட வேல்யூ greater than 0. then அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, given that the number is triple in 5 hours. 5 hours என்ன ஆகுது, நம்பர்ஸ் ட்ரிபிள் ஆகுது. இனிஷியலாக வந்து ஒரு p0ங்கிற அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் p ஈக்குவல் டு p0. இனிஷியலாக வந்து p0ங்கிற அளவுக்கு அமௌண்ட் இருக்கு. ஆஃப்டர் 5 hours t ஈக்குவல் டு 0 அப்போ p0 இருக்கு. ஆஃப்டர் 5 hours என்ன ஆகுது, ட்ரிபிள் ஆயிருது. ஸோ p ஈக்குவல் டு 3 times p0 when time t ஈக்குவல் டு 5. அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா டைம் ஈக்குவல் டு 10 அப்போ எனக்கு எத்தனை பாக்டீரியா இருக்கும், இதான் என் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ண எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y அண்ட் x. ஸோ அதில் வந்து என்னோட வேல்யூஸ் இருக்குல்ல, t0, t ஈக்குவல் டு 5, t ஈக்குவல் டு 10, இந்த 3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, dp/dt which is equals to k times p which is equals to dp/p k times dt. அப்போ இன்டகிரேட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், dp/p இன்டகிரேட் பண்ணால் we will get log p and k times dt இன்டகிரேட் பண்ணால் we will get t plus integral constant c கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஆல் ரெண்டு பக்கம் ரைஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் p times e⁻kt plus c which is equals to p equal to e⁻kt into e⁻c. e⁻c என்ன, which is c. ஏன்னா நம்ம e⁻cன்னு சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு சின்னு சொன்னால் கூட அது ஒர்க் ஆகும், ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே. ஸோ which is p equal to c times e⁻kt. இதான் வந்து என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனில் என்னோட வேல்யூஸ் இருக்குது. என்னோட இனிஷியல் வேல்யூஸ் என்ன, இனிஷியல் வேல்யூ வந்து at t equal to 0 எனக்கு எவ்வளோ இருக்கும், p equal to p0 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ வில் கெட் p என்ன p0 மாறிடுச்சு, c இன்ட்டு e⁻, t-யோட வேல்யூ என்னன்னா 0. ஸோ c equal to p0, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா at t equal to 5 p equal to 3 times p0. Therefore 3 times p0
is equal to equation என்ன c into e power kt. இங்க c ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டோம். So p naught into e power t ஓட வேல்யூ எவ்வளவு? That is 5k. Therefore p and p cancel ஆச்சுனா I will get e power 5k which is equal to 3. This is equation number 2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? t equal to 10 அப்ப எனக்கு எத்தனை பாக்டீரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Which is p equal to c என்ன? That is p naught e power 10 into k. So இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா p naught e power 5k the whole square எழுதலாம். ஏன்னா இங்க 10 இருக்கா? So 10 எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். So இங்க என்ன பண்ணுவோம்? க்கு இப்போ e power 2 into 3 என்ன பண்ணுவோம்? e power 6 எழுதுவோம், ரைட்டா? அப்ப என்ன பண்றோம்? ஸ்ப்ளிட் பண்ணி மேல எழுத போறோம். e power 2 into 3 ரிவர்ஸ் பண்றோம். அந்த மாதிரி e power 10 இருக்குனால e power 5k the whole square னு பண்றேன். So I will get p equal to p naught e power 5k என்ன, which is 3. So 3 square which is equal to 9. 9 times p naught. அப்ப எவ்வளவு இருக்கும்? 9 times p naught தான் இருக்கும். இப்ப p naught வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் நம்ம கிட்ட வந்து ஒரு 50 பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப 10 மணி நேரம் கழிச்சு 9 into 50 that is 450 பாக்டீரியா இருக்கும். இதான் வந்து இந்த required answer. That is after 10 hours the 9 times the original number of bacteria. இப்ப p naughtங்கிறது என்னது? இனிஷியலா இருந்த பாக்டீரியா. அப்ப after 10 hours எவ்வளவு இருக்கும்? 9 மடங்கு அதிகமா இருக்கும். 9 times increase ஆகி 9 times p naught எனக்கு கிடைக்கும். இதான் என்னோட required answer. Next sum என்ன அப்படின்னா find the population of a city under at any time t given that the rate of increase in population is directly proportional to the population at present. அதாவது என்னன்னா the population increase இருக்குல்ல, that is dp by dt or we can use some other term. Okay, dp by dt னு வச்சுக்கலாம். is directly proportional to what? Population at present. At present எவ்வளவு population இருக்கு அப்படின்னு பார்த்தா p. Okay, இப்போ ஒரு பாப்புலேஷன் ப்ரெசென்ட்னா இப்போ 2000ல ஒரு ப்ரெசென்ட் 2000ல ஒரு கோடி இருக்கு, 3000 இயர்ல வந்து ஒரு 2 கோடி இருக்கு. இந்த மாதிரி பாப்புலேஷன் ப்ரெசென்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் இது therefore எப்படி எழுதலாம்? dp by dt which is equals to k times p. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? the period in the period of 40 years the population is increased from 3 lakh to 4 lakh. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? find the population of a city at any time t. ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு at population increased from 3 lakh to 4 lakh. அப்போ at t equal to 0 இனிஷியலா வந்து நம்ம t equal to 0 டைம் 0 வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ t equal to 0 வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு? 3 லட்சம் பேர் இருக்காங்க. 40 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு பாப்புலேஷன்? ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 40 இயர்ஸ், அதாவது 40 வருஷம் கழிச்சு நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அட் எனி டைம் டி, அதாவது p இன் டர்ம்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்க போகிறேன். therefore dp by dt which is equal to kp. therefore integrate பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க k ஓட வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணனும் which is greater than 0. ஏன்னா இங்க பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகல. so k will be greater than 0. therefore dp by p which is equal to k times dt. integrate பண்ண I will get log p which is equals to k times t. therefore e ஆல ரைஸ் பண்ண I will get k times t plus c வருங்க, which is p equal to c e power kt வரும். லாஸ்ட் சம்ல இதே மாதிரி சால்வ் பண்ணோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. p equal to c times e power kt. at time t equal to 0 எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு? 3 lakh இருக்கு. ஸோ 3 lakh ஏன்னா p equal to 3 lakh, c times e power t என்ன 0. therefore c ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா 3 lakh. then at time t equal to 40 எவ்வளவு இருக்கு? 4 lakh இருக்கு. so 4 lakh which is equal to c e power 40k. ஏன்னா டைம் என்ன? 40. 40 வருஷம் கழிச்சு 4 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன்.
இங்கே சியோட வேல்யூ என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விச் இஸ் 3 lakh into e power 40k. Therefore, we will get 4 by 3. ஏன்னா zeros and zerosல cancel ஆகும். We will get e power 40k which is equal to 4 by 3. இப்போ log எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? log எடுத்தா we will get log of 4 by 3. இந்த பக்கம் log எடுக்கும், இந்த பக்கம் log and e cancel ஆச்சுன்னா I will get 40k. Therefore, k equal to 1 by 40 into log of 4 by 3. இப்போ நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? பாப்புலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி வேணும். மற்ற கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி மட்டும் தான் வேணும். ஏன்னா கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பாப்புலேஷன் அட் எனி டைம் டி வித்தவுட் கான்ஸ்டன்ட் எழுதணும். ஸோ பி ஈக்குவல் டு என்ன? எனக்கு சி தெரியும். சியோட அதாவது பி ஈக்குவல் டு சி பவர் கேடி. இல்லை சியோட வேல்யூ என்ன? தட் இஸ் 3 lakh இ பவர் கேயோட வேல்யூ என்ன? தட் இஸ் 1 by 40 into log of 4 by 3 into t. இதான் வந்து required answer. இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். e power log of 4 by 3 the whole power 1 by 40 into t. So இங்கே e and log cancel ஆச்சுன்னா I will get p equal to 3 lakh times 4 by 3 the whole power 1 by 40 into t. இதான் வந்து book back answer. So இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Or you can write it as இன்னும் கொஞ்சம் simplify பண்ணணும்னா into t பண்ணிங்கன்னா you will get 4 by 3 1 by t times t by 40 கிடைக்கும். இந்த t வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே எழுதிட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the equation of electromotive force of an electric circuit containing a resistance and self-inductance is equal to r times I plus L times di by dt. இப்போ இதான் வந்து என்னோட differential equation. இதை கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, where E is the electromotive force, this is constant and R is resistance and L is coefficient of induction. இதெல்லாமே constant values. என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the current I in terms of t ல கேட்டிருக்காங்க. அப்போ ஐங்கிற அவுட்புட் கிடைக்கணும், in terms of t ல கிடைக்கணும். ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும். என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இந்த இடத்துல? E equal to R times I plus L times di by dt. இதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? விச் இஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் dy by dt பிளஸ் pq ஈக்குவல் டு q. அந்த ஃபார்மேட் கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ எப்படி அது கொண்டு வரது அப்படின்னா, டிவைட் பை எல் பை என்டையர் ஈக்குவேஷன். என்டையர் ஈக்குவேஷனை வந்து எல்லால டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? di by dt plus r by l I equal to e. இப்போ இங்கே வந்து எனக்கு p இருக்கு, தட் இஸ் எனக்கு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து yங்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? yங்கிற இடத்துக்கு பதிலாக i இருக்குது, xங்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு t இருக்குது. அப்போ இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து i and independent variable வந்து t. ஸோ இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் e பவர் இன்டகரல் p dx. இங்கே p என்ன? p வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்ன? r by l. ஸோ e பவர் r by l. இங்கே dx பதில் என்ன இருக்குன்னு நான் சொன்னேன்? dt இருக்குன்னு சொன்னேன். ஸோ விச் இஸ் dt. therefore e power integral r by l வந்து constant. So integration of dx which is e power r x by l. That is இங்கே x by என்ன இருக்கு? dt இருக்கு. So dt தான் போடணும். dt that is r t by l.
இதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னா y into e power integral p dx which is equal to integration of q into e power integral p dx dx plus c. இங்க y என்ன, y வந்து i, x வந்து t. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power integral p dt என்ன, which is e power rt by l. ஸோ நமக்கு எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் y into e power rt by l. integrating factor வந்து rt by l. ஸோ e power ரைஸ் பண்ணிருக்கு. ஸோ rt by l which is equal to integration q என்னன்னு பார்த்தா q வந்து e. ஸோ e into e power in rt divided by l dx என்ன இருக்கு, dt இருக்கும். ஏன்னா x t போட்டிருக்கோம் plus c. ஸோ இங்கே e வெளியே எடுத்து வச்சிடலாம். e power rt by l into dt plus c. அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து டீயோட கோஎஃபிஷியன்ட் r by l கீழே வந்துடும். ஸோ e into e power rt by l divided by டீயோட கோஎஃபிஷியன்ட் கீழே எழுதணும். டீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, r by l plus c. Therefore we will get e times l into e power rt by r y equal to e power rt by l. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புக் பேக்கில் i times c equal to c e power minus rt by l. ஓகே ப்ளஸ் c. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே i டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க புக் பேக்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ண போகிறேன். இங்கே yக்கு பதில் i போட்டிருக்கணும். ஆக்சுவலாக நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் i. ஸோ i times i equal to c times e power minus rt by l. இப்போ எனக்கு இங்கே இடத்துல என்னென்னா ஃபைண்ட் த கரண்ட் அட் டைம் t when e equal to 0ன்னு கேட்டிருக்காங்க. e equal to 0 அப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், e equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். e equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்டையர் டேர்ம் என்ன ஆகும், என்டையர் டேர்ம் வேனிஷ் ஆகி we will get c equal to i times e power rt by l. c equal to e power I times rt by l into i. அப்போ e power i rt by l இருக்குல்ல, லெஃப்ட் சைட் கொண்டு பண்ண என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் i rt by l that is equal to i. ஸோ ஐயோட வேல்யூ என்ன, which is equal to c times e power minus i rt by l. இதான் வந்து என்னோட ரெக்வயர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, the engine of a motor is moving at the speed of 10 meter per second. இப்போ வெலாசிட்டி எவ்வளோ, 10 meter per secondல அது மூவ் ஆகிட்டு இருக்கு. given the retardation, அது என்ன பண்ணுறாங்க, அந்த மோட்டர் அந்த வேகமாக ஒரு போட்டோட மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆகாது, டக்குன்னு நிற்காது, கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். அந்த கொஞ்சம் தூரம் போகுதில்ல, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்லோவாகி அந்த ஸ்டாப்புங்கிற இடத்துக்கு போகுதில்ல, அந்த ஃபேஸ் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணி நிற்கிது இல்லை, அந்த ட்ராவல் பேர் தான் ரிட்டார்டேஷன். தட் இஸ் நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன். எனி சப்சிக்வெண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி. அதாவது நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கு, which is dv by dt which is directly proportional to the v or equal to v, sorry v, பட் இங்கே என்னது நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் கிடைக்கும். ஸோ நம்ம நெகட்டிவ் சைன் வந்து லெஃப்ட் சைடில் இல்லாமல் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெகட்டிவால ரெண்டு சைடு இன்டூ பண்ணால் ஐ வில் கெட் நெகட்டிவ் v, பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் இந்த பக்கம். ஸோ dv by dt is equal to minus v. Find the velocity after 2 seconds of switching off the engine. அப்போ நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது 2 செகண்ட் கழிச்சு எவ்வளவு வெலாசிட்டின்னு நகருது, இதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது இனிஷியலாக எந்த ஸ்பீடில் இருக்குது, இனிஷியலாக வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது. நான் என்னோட ஆக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஸோ அட் டைம் t equal to 0 we get a velocity equal to 10 meter per second. At time t equal to 2 seconds, இது வந்து ஒரு திங். At time t equal to 2 seconds என்னோட வெலாசிட்டி எவ்வளோ, இதுதான் என் கொஷின். ஸோ என்ன பண்ணலாம், எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ண என்னோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ dv by v equal to minus t, இன்டகிரேட் பண்ணால் minus dt which is இன்டகிரேட் பண்ணால் log v equal to minus t plus c. therefore e ஆல் ரைஸ் பண்ணால் I will get v equal to e power minus t into e power c, that is v equal to c e power minus t. இதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா e power c நம்ம cன்னு வச்சுக்கலாம். therefore
இனிஷியலாக அதாவது டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ எனக்கு எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது 10 கிலோமீட்டர் 10 மீட்டர் per செகண்ட் இருக்குது. ஸோ 10 எனக்கு வியோட வேல்யூஸ் வந்து 10 v ஈக்குவல் டு 10 when t ஈக்குவல் டு 0. therefore c into e power 0. அப்போ c என்ன, cயோட வேல்யூ 10. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ c ஈக்குவல் டு 10 அப்படின்னா அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி மாறும், v ஈக்குவல் டு 10 into e power minus t. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டைம் t ஈக்குவல் டு 2 அப்போ என் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் v ஈக்குவல் டு 10 into e power minus 2. therefore v ஈக்குவல் டு 10 by e ஸ்கொயர். அப்போ t ஈக்குவல் டு 2 அப்போ என்னோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தா 10 by e ஸ்கொயர் தான் வந்து என்னுடைய ஸ்பீட். பார்க்கலாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a person went to a bank and deposit 10,000 rupees. அப்போ 10,000 rupees டெபாசிட் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா கண்டினியூஸாக கேல்குலேட் பண்ணுறாங்க அட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5%. அப்போது எனக்கு சேஞ்ச் இன் அமௌண்ட் தட் இஸ் டிபி பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் பி. இப்போ பிங்கிற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வட்டி அதிகமாக கிடைக்குமா இல்லை 1 கோடி ரூபாய்க்கு வட்டி அதிகமாக கிடைக்குமான்னு கேட்டால் 1 கோடி ரூபாய்க்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு இன்க்ரீஸ் ஆன் த அமௌண்ட். அதாவது என்னென்னா இது வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இன் த அமௌண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃபாஸ்டர். ஸோ விச் இஸ் டிபி பை டிடி விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் 0.05. தட் இஸ் 5% ஆஃப் பி. அந்த பியில் வந்து 5% ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0.05 இன்ட்டு பி. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகும். 0. அதாவது 5% ஆஃப் பி தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நமக்கு இருக்குது. இதான் நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், டிபி பை பி ஈக்குவல்ஸ் டு டிடி இன்ட்டு 0.05. therefore இன்டகிரேட் பண்ணால் log p which is equals to 0.05 into t plus c. இப்போ e-ஆல் ரைஸ் பண்ணால் I will get p times e power 0.05t into e power c. therefore p equal to c times e power 0.05t. இதான் வந்து என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, how much money will be in the bank account after 18 months later. 18 monthsனா எவ்வளோ, 1.5 வருஷம் ஓகேங்களா. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா t ஈக்குவல் டு 0. அது இனிஷியலாக நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைம் 0வாக இருக்கும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ, விச் இஸ் 10,000. அடுத்து என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த பேங்க் அக்கௌண்ட் மணி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. எப்போனா 1.5 வருஷம் கழிச்சு. 1.5 வருஷம்னா 12/18 18/12. ஏன்னா ஒரு வருஷம்னா 12 மாதம். ஸோ யூ வில் கெட் 3/2 ஆர் 1.5 வருஷம் எழுதிக்கலாம், 1.5 கூட எழுதிக்கலாம். இப்போ பி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் பி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0.05t. இப்போ பி ஈக்குவல் 10,000 அப்படின்னா t ஈக்குவல் டு 0. ஸோ சி இன்ட்டு இ பவர் 0. ஸோ சி ஈக்குவல் டு 10,000. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் we will get p ஈக்குவல் டு 10,000 into e power 0.05t. இப்போ என்னன்னா எனக்கு வந்து t ஈக்குவல் டு 1.5 அப்போ எனக்கு p எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ p ஈக்குவல் டு 10,000 into e power 0.05 into 1.5 which is 10,000 into 15 into 5 which is 75. 1 2 3. So 3 dots வரும் 0.7. Next sum என்ன அப்படின்னா, assume that rate at which the radioactive nuclei decay is proportional to the number of such nuclei that are present in the given sample. இப்போ ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, டிஸ்இன்டகிரேட் ஆகுது, பிரிஞ்சு போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை டிகேனா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த ரேட்டில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ டிபி பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட். இப்போ நிறையா சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் டிகே ஆயிரும், கம்மியான சப்ஸ்டன்ஸ் இருந்தால் லேட்டாக டிகே ஆகும். ஸோ டிபி பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவா இருக்குன்னா, டிபி பை டிடி which is equals to k times p. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம்.
சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? dp by p which is equals to k times dt. Integrate பண்ணா we will get log p equals to k times t plus c. So e ஆல் ரைஸ் பண்ணா we will get p equal to c e power kt. இதை நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்து, in a certain sample 10% of the original number of radioactive nuclei has undergone disintegration in a period of 100 years. அப்போ t equal to 100 அப்போ 10% வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் வந்து 90% ஆஃப் p தான் இருக்கும். தட் இஸ் 90 by 100 into p. ஸோ 9 by 10 p தான் இருக்கும். எப்போ? ஆஃப்டர் 100 years. லெட் p not be the initial amount. அங்கே p வச்சா குழப்பம் உங்களுக்கு. லெட் p not be the initial amount. 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குது? இனிஷியல் அமௌண்ட்லேருந்து 90% தான் இருக்குது. ஸோ p நாட்னு வச்சுக்கலாம். 90% ஆஃப் இனிஷியல் அமௌண்ட். ஸோ கேபிட்டல் P ஈக்குவல் டு 90% ஆஃப் இனிஷியல் அமௌண்ட். ஏன்னா இங்கே பிங்கிறது வேரியபிள், p நாட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட இருந்த குவான்டிட்டி. ஸோ p நாட் பி த இனிஷியல் அமௌண்ட். அப்படின்னா இதில் 90% எவ்வளோ? 90 by 10 into p. இது எப்போ இருக்குன்னா 100 years கழிச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி வில் ரிமைன் ஆஃப்டர் 1000 years. 1000 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இன்னொரு டைம் நான் ரீகால் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் p ஈக்குவல் டு c e பவர் kt. இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் வந்து pங்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தா வேரியபிள். இப்போ எனக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? இனிஷியலாக p நாட் ஆங்கிற அளவுக்கு இருக்குது. தென் ஆஃப்டர் t ஈக்குவல் டு 100, 100 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? 100 வருஷம் கழிச்சு 90% தான் ரிமைனிங் இருக்கும். மீதி எல்லாமே என்ன ஆகுது? டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுது. ஸோ யூ வில் கெட் 90% ஆஃப் p which is 90 by 100 into p naught. Therefore 9 by 10 into p naught. ஏன்னா p நாட்டுங்கிறது இனிஷியல் அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட்லேருந்து 90% தான் அது இருக்குது. ஸோ 9 by 10 into p நாட். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? t equal to 1000 அப்போது எனக்கு எவ்வளோ p இருக்கும்? இதுதான் என்னோட கொஷின். இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. k should be less than 0. ஏன் less than 0 அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, அதாவது டிக்ரீஸ் ஆச்சுன்னா k should be less than 0. ஸோ நம்ம less than 0 வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் டூ ஒன் திங், இங்கே மைனஸ் போட்டுட்டு you can take k as greater than 0. anything is fine. இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் k less than 0 நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலும் போதும். பட் இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் தெரியும் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ k should be less than 0. இப்போ இன்டெகிரேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ண ஈக்குவேஷன் தட் இஸ் p equal to c power kt. அது ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டோம். தென் இனிஷியலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? p நாட்டுங்கிற அமௌண்ட் இருக்கும். வென் டைம் c e power k வந்து k into tல வந்து t வந்து 0. ஸோ c ஓட வேல்யூ எவ்வளோ? p நாட். therefore p equal to p நாட் into e power kt. அடுத்து வந்து t equal to 100 அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 9 by 10 of p நாட் இருக்குது. ஸோ 9 by 10 of p நாட். ஏன்னா p equal to 9 by 10 of p நாட் எப்போனா t equal to 100ல. therefore p naught into e power 100k. So p naught and p naught get cancelled. Therefore e power 100k equal to 9 by 10. Then நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? t equal to 1000 அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் என்ன? p equal to c e power kt. p அப்படியே தான் இருக்கும். c ஓட வேல்யூ என்ன? தட் இஸ் p நாட். e பவர் k அப்படியே தான் இருக்கும். t ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா 1000. ஸோ p நாட் e பவர் 1000 எப்படி எழுதலாம்? 100 into 10 எழுதலாம். ஸோ 100k into 10 எழுதிக்கிறேன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ e பவர் 6 இருக்குது அப்படின்னா e பவர் 2 into 3 எழுதிட்டு பவர்ஸு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். e பவர் 2 இப்படி ப்ராக்கெட்க்கு அந்த பக்கம் 3 எடுத்துக்கலாம் ரைஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி நான் என்ன பண்ணுறேன்? 1000 இருக்குது. 1000 வந்து
100 into 10 எழுதிட்டு e power 100 into power 10. ஸோ இப்படி எழுதலாம்னால which is ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி e power 100k என்னன்னு எனக்கு தெரியும். that is 9/10. therefore 9/10 the whole power 10. அப்போ என்கிட்ட 1000 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கு அப்படின்னா p0 into 9/10 the whole power 10ங்கிற அமௌண்ட் அளவுக்கு தான் என்கிட்ட ரிமைனிங் இருக்கும். அதான் புக் பேக் ஆன்சர். 9/10 of the radioactive element will be remaining 1000 years. இங்கே 10^8 போட்டிருக்காங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சொல்கிறதுக்காக. நீங்கள் இப்படியே சொன்னாலும் ஓகே தான், இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா இப்போது 9^10 by 10^10 இருக்கா, இதுக்கு பர்சன்டேஜ் எடுத்து என்ன ஆகும், இன்ட்டு 100 போடணும். 100 போட்டால் யூ வில் கெட், இங்கே 2 zeros போயிடும், ஸோ 8 ஆயிரும். therefore 9/10 by 10^8 percentage of p0 will be remained after 1000 years. அதாவது இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் p0 வந்து ரிமைனிங் இருக்கும் எப்போனா 1000 வருஷம் கழிச்சு. இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு அடுப்பில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன். கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸ் ஆனோன்னா என்ன ஆகும், நல்லா பாயிலிங் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்தோன்னு எடுத்து கீழே இறக்கி வச்சிடுறேன். அப்போது டைம் t = 0. ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்த அடுத்த செகண்டே எடுக்கிறேன்ல, அப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைம் ஸ்டார்ட் ஆகும்போது 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். t = 0 என் டெம்பரேச்சர் எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். தென் என்ன ஆகுதுன்னா, எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கிறேன். ஆற வச்சு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகி 80 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடுது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு. தென் ஃபைண்ட் த டைம் t when temperature equal to 40. ஸோ என்னோட கொஷின்ஸில் என்னென்ன ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது ரெண்டும் என்னோட ஹிண்ட்டு. இது ரெண்டும் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் டி. கேபிட்டல் T வந்து என்னுடைய வாட்டரோட டெம்பரேச்சர், ஸ்மால் டி வந்து எந்த டைமில் வந்து என் டெம்பரேச்சர் 40 டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் தெரியும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் படி என்ன அப்படின்னா, dt by dt which is directly proportional to T minus TR. இங்கே TRனா என்ன அப்படின்னா, which is nothing but room temperature. ஏன்னா எப்படியுமே நான் வந்து ஒரு பிளேஸ் லைக் ஒரு கிச்சனில் தான் நான் வந்து சுடுதண்ணியை வைக்க போகிறேன். ஸோ சுடுதண்ணி கிச்சனில் வைக்கும்போது சுடுதண்ணி அதோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு தெரியும். ஆனால் கிச்சனோட டெம்பரேச்சர் எனக்கு வேணும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ கிச்சனோட டெம்பரேச்சர் என்ன, தட் இஸ் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ டிஆர் என்ன அப்படின்னு பார்த்தா 25 டிகிரி செல்சியஸ். எனக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷனாக மாற்றுவோம். தென் இன்டெகிரேட் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை வச்சு நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ dt by t which is directly proportional to t minus tr, therefore which is equals to minus k into t minus tr. tr இங்கே என்ன 25, ஸோ 25 போட்டுக்கிறேன். இப்போ k இங்கே என்ன அப்படின்னா, k is nothing but proportionality constant. இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிறதுனால நாங்கள் மைனஸ் சைன் முன்னாடி போட்டுக்கிறேன். ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருப்பேன். ஸோ k வந்து என்ன அப்படின்னா proportionality constant. ஓகே, ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். dt by t minus 25 which is equals to minus k into dt. இப்போ இன்டெகிரேட் பண்ணுறேன். Integration of 1 by t minus 25 என்ன, which is nothing but log of t minus 25 which is equal to minus k times t plus c. இப்போ ரெண்டு பக்கம் e பவரால் ரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா t minus 25 which is equal to capital C into e power minus kt. இது எப்படி பண்ண உங்களுக்கே தெரியும். இதில் நம்ம நிறைய சம் ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு அந்த கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூஸ் வேணும். இங்கே சி அண்ட் கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எனக்கு தெரியும் when capital T equal to 0, small t equal to 0, capital T வந்து 100 டிகிரி. அதாவது அட் த இன்ஸ்டன்ட் நான் கரெக்டாக சுடுதண்ணியை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த அப்போ டைம் 0, அப்போ சுடுதண்ணியோட டெம்பரேச்சர் எவ்வளோ 100 டிகிரியில் இருக்கும்.
ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். Therefore 100 minus 25 which is equals to c into e power minus k into 0. K into 0 0, so we will get e power 0 வந்து 1, c equal to 75. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன t minus 25 c e power kt தான், c e power minus kt தான், பட் c யோட வேல்யூ நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம் which is 75 into c e power kt. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஹிண்ட் இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 80 டிகிரி வென் டைம் ஈக்குவல் டு 10 மினிட்ஸ். ஸோ இதையும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் 80 minus 25 which is equal to 75 into e power 10k. அப்போ 80 minus 25 என்ன which is nothing but 55 by 75 which is equal to e power 10k. அப்போ இது கேன்சல் பண்ணால் will get 11, this is 15. ஸோ e power 10k equal to 11 by 15. இப்போ நான் ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். ரெண்டு பக்கம் லாக் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் I will get 10k which is equals to that is e power minus 10k, sorry மைனஸ் இன்ட்டு இருக்கு ஏன்னா மைனஸ் கே தானே இருக்குது. ஸோ minus 10k equal to log of 11 by 15. So k equal to minus 1 by 10 log of 11 by 15. Log of 11 by 15 என்ன அது புக் பேக்லேயே கொடுத்துருந்தாங்க which is nothing but minus 1 by 10 into 0.3101. Therefore you will get minus of 0.03101. இதான் வந்து எனக்கு k யோட வேல்யூ. இப்போ நம்ம எல்லா கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸும் கம்ப்யூட் பண்ணிட்டோம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப்டர் 20 மினிட்ஸ். இப்போ நான் t கம்ப்யூட் பண்ணணும், கேபிட்டல் T கம்ப்யூட் பண்ணணும் when t equal to 20. ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன t minus 25 which is equals to 75 into e power k into t என்ன 20. ஸோ t minus 25 which is equal to 75 e power 10k the whole square எழுதலாம் 20k. அப்போ e power 10k என்ன e power minus வரும், it lost the minus. So e power minus 10k என்ன which is nothing but 11 by 5. So அதை substitute பண்ணுறேன். So 75 into 11 by 15 the whole square. 11 by 5 இல்லை, sorry it is 15. நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே 11 by 15 the whole square into t minus 25 which is t equal to 25 plus 75 into 121 by 225. இதை சால்வ் பண்ணால் we will get approximately 65.33 degree Celsius. அப்போ என்ன ஆகுது எனக்கு at the time t equal to 20 அப்போ என்னோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 65.33 degree Celsius. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சப்ஹெட்டிங்கில் the time when temperature is 40 degree. அடுத்து நான் என்ன கம்ப்யூட் பண்ணணும்னா time t when temperature is 40 degree. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். t minus 25 which is equal to 75 into c e power 75 into c e power minus kt. So t equal to what is t? T oda value வந்து we know that it is 40 degree. We need to find time. So 40 minus 25 which is equal to 75 into e power minus kt. 40 minus 25 என்ன which is 15 by 75 equal to e power minus kt, that is 1 by 5. e power minus k oda value என்னன்னு பார்க்கணும். k oda value என்னன்னா நம்ம லாஸ்ட்டாக கம்ப்யூட் பண்ணோம், that is minus 1 by 10 log of 11 by 15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். minus 1 by 10 that is plus 1 by 10 ஆமாயிரும் log of 11 by 15 the whole power t கிடைக்கும். ஸோ இந்த 1 by 10 இருக்குல்ல மேலே கொண்டு போனால் we can write it as e power log of 11 by 15 1 by 10 times t.
So e and log cancel ஆச்சுன்னா I will get 11/15 into the whole power 1/10 t. இங்கே 1/5 இருக்கு. என்ன பண்ணுறேன், இப்போ ரெண்டு பக்கம் log எடுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், log of 1/5 which is equal to log of 11/15 the whole power 1/10 t. இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ I will get log of 1/5 which is equal to 1/10 times t into log of 11/15. So t by 10, log of 11/15 oda value எவ்வளோ, we know that it is minus 0.3101. log of 1/5 we can write it as log of 5 inverse. இப்போ inverse என்ன பண்ணலாம், முன்னாடி கொண்டு வந்துடலாம். So we will get minus 1 times of log of 5 equals to t by 10 minus 0.3101. இங்கே இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். log 5 ஓட வேல்யூ வேணா புக்கில் கொடுத்துருக்காங்க, it is 1.6094 which is equals to t by 10 0.3101. then என்ன பண்ணலாம், we can solve for t. அப்போ என்ன கிடைக்குன்னா 1.6094 into 10 divided by 0.3101. இதை solve பண்ணா we will get 51.9 or approximately we can say that 52 minutes. அப்போ டெம்பரேச்சர் t equal to 40 டிகிரி வரணும் அப்படின்னா எனக்கு 52 மினிட்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், என் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரிக்கு வரும். At 10 AM a woman took a cup of hot instant coffee from her microwave oven. இப்போ என்ன ஆகுது, ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு விமன் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோவேவ் அவன்லேருந்து அவங்க காஃபி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது the temperature எவ்வளோ இருக்குது அப்படின்னா at time t equal to 0 the temperature is 180 degree Fahrenheit. Then placed it over nearby kitchen counter to cool. அப்போ எடுத்து என்ன பண்ணுறாங்க, எடுத்தோன்னே குடிக்க முடியாதுல்ல, ஸோ எடுத்து பக்கத்தில் வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் போகிறாங்க. அப்போ எனக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா which is 160 degree Fahrenheit. Assume that the constant temperature of the kitchen was 70 degree Fahrenheit. இப்போது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சனோட டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி Fahrenheitன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 AM. கரெக்டாக 10:10 எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா எனக்கு ஆரிஜின் டைம் வந்து 10 o'clock. 10 o'clockலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, தட் இஸ் t equal to 15. அப்போது என்னோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு நம்ம கம்ப்யூட் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம். இது எப்படி சால்வ் பண்ணோம், dt by dt which is directly proportional to t minus tr, which can be written as dt by dt equals to k times, இங்கே வந்து மைனஸ் k யூஸ் பண்ணலாம் ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து குறையுது. t minus room temperature என்ன, which is 70 degree Fahrenheit. Okay. Therefore இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளுடைய கண்டிஷன்ஸ்லாம் இம்ப்ளை பண்ணால் நமக்கு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் கிடைக்கும் c and k. தென் அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் த டைம் 10:15 AM கம்ப்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள் செப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ we will get dt by dt which is equals to minus k times of t minus 70. இப்போ t minus 70 Fahrenheit கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ I will get dt by t minus 70 which is equal to minus k times dt. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் we will get log of t minus 70 ஏன்னா 1 கீழே இருக்க டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண மேலே இருக்க டேர்ம் வருது. ஸோ we can use log and minus k times of t plus c. இதை சால்வ் பண்ணால் we will get, ஏன்னா நான் ரெண்டு பக்கமும் e பவரால் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ I will get t minus 70 which is equal to e power minus kt into e power c
therefore t minus 70 degree which is equal to c into e power minus kt. இதான் என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா c அண்டு கேயோட வேல்யூஸ் வேணும், அதை கம்ப்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் at time t equal to 0 என் டெம்பரேச்சர் எவ்வளோ, which is 180 degree Fahrenheit. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஐ வில் கெட் 180 minus 70 which is equal to c into e power minus kt. 180 minus 70 எவ்வளோ, which is 110 which is equal to இங்கே t ஓட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ e power 0 கிடைக்கும். e power 0 என்ன, which is nothing but 1. ஸோ c equal to 110 degree Celsius. இது எடுத்துகிட்டு போய் என்னோட ஆக்சுவல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. therefore I will get t minus 70 which is equals to 110 into e power minus kt. அடுத்த ஹிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ இருக்குது Fahrenheit, 160 degree Fahrenheit இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். t equal to 10, capital T equal to 160 degree Fahrenheit. therefore 160 minus 70 which is equal to 110 to e power minus 10 k. 160 minus 70 எவ்வளோ, it's 90. 90 by 110 which is equal to e power minus 10k. that is e power minus 10k equal to 9 by 11. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது யூஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். லாக் எடுத்தால் ஐ வில் கெட் minus 10 by k which is equal to log of 9 by 11. therefore k equal to minus 1 by 10. log of 9 by 11 எவ்வளோ, புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. that is 0.202. can be written as minus 0.0202. ஸோ இப்படியே எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம கேயோட வேல்யூவை கம்ப்யூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம செம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் அப்படின்னா வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 AM. அதாவது 5 நிமிஷம் கழிச்சு, ஏன்னா நம்ம 10 மணிலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ 10:15 எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அடுத்து. ஸோ t equal to 15 அப்போது என் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், இதான் என் கொஷின். தட் இஸ் ஈக்குவேஷன் என்ன, t minus 70 which is equals to 110 degree into e power kt minus kt. எனக்கு கேபிட்டல் T தெரியாது, அதான் நான் கம்ப்யூட் பண்ணணும். 70 110 e power minus 15k. நமக்கு தெரியும் கேயோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ வந்து minus 0.0202. into 15 equal to t minus 70. therefore t equal to 70 plus 110 degree into e power minus 0.02 into 15. so the solve பண்ணா we will get 110 degree into இந்த term என்ன கிடைக்கும் அப்படின்னா which is 81.39. therefore we will get 151.39. அப்போ என் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், அரௌண்ட் 152 அதாவது 151 கிட்ட இருக்கும். இதான் என்னோட ஆன்சர் when time t equals to 15 minutes. என் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 degree 39 Fahrenheit. இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the women like to drink coffee when the temperature is between 130 degree and 140 degree Fahrenheit. between the times what time should she have drunk the coffee. அப்போ என்னன்னா அந்த விமன் என்ன நினைக்கிறாங்கன்னா 130 டிகிரியிலேருந்து 140 டிகிரிக்குள்ளே வந்து அந்த காஃபி இருந்துச்சு நல்லா குடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த டைம் லிமிட்குள்ளே அது இருக்கும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம 130 எடுத்துக்கலாம். when temperature t equal to 130 அப்போ நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். தென் டெம்பரேச்சர் t equal to 140 அப்போ நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம டைமை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஈக்குவேஷன் என்ன, நம்ம ஈக்குவேஷன் வந்து t minus 70
equals to 110 into e power minus kt. Therefore t ஓட வேல்யூ என்ன, which is 130 minus 70. ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன் இந்த வேல்யூ. அடுத்து இந்த ஓனா போடுவோம். ஃபர்ஸ்ட் t equal to 130 எடுத்துக்கலாம். equal to 110 into e power minus kt. So 130 minus 70 என்ன, which is 60 by 110, which is equal to e power minus kt. Therefore 6 by 11. e power minus kt ஓட வேல்யூ என்னன்னா 6 by 11. Then ரெண்டு பக்கம் இப்போ log எடுக்கலாம். log எடுத்து என்ன ஆகும்னா it will become minus k into t, which is equal to log of 6 by 11. இப்போ எனக்கு k ஓட வேல்யூ வேணும். k ஓட வேல்யூ என்ன, நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணோம். we can use this thing. இங்கே என்ன கிடைக்கும்னா k ஓட வேல்யூ minus 1 by 10 log of 9 by 11. இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டெசிமல் இருக்கனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, இது ஈஸியாக இருக்கும். ஸோ minus 1 by 10 log of 9 by 11 அது யூஸ் பண்ணால் minus of minus, that is plus 1 by 10 log of 9 by 11 into t, which is equal to log of 6 by 11. Therefore t equals to 10 into log of 6 by 11 divided by log of 9 by 11. Log of 6 by 11 எவ்வளோ, which is 0.606 and log of 9 by 11 which is 0.202. இதை கேன்சல் பண்ண approximately we will get 3. ஏன்னா இங்கே கீழே 2 இருக்குது 6 இருக்குது, ஸோ 3 கிடைக்கும். ஸோ 3 into 10 which is 30. அப்போ என்ன ஆகுது, எனக்கு 30 minutes ஆனதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா என் டெம்பரேச்சர் வந்து 130 டிகிரி ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம 140 கால்குலேட் பண்ணுவோம். ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வேணும், அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன, டெம்பரேச்சர் t equal to 140 டிகிரி. ஈக்குவேஷன் என்ன, t minus 70 which is equal to 110 into e power kt minus kt. இப்போ t ஓட வேல்யூ வேணும், that is 140 minus 70 which is equal to 110 into e power minus kt. Therefore we will get 70 by 110 equal to e power minus kt. இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கம் log எடுக்கிறேன். I will get log of 7 by 11 which is equal to minus kt. Minus k ஓட வேல்யூ என்ன, or k ஓட வேல்யூ வந்து we know that it is minus 1 by 10 log of 9 by 11. இது k ஓட வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ I will get minus into minus இங்கே ப்ளஸ் ஆயிரும். therefore t times by t by 10 log of 9 by 11. in terms of t தான் சால்வ் பண்ணணும். ஸோ t மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் இன்னொரு சைடு எடுத்து போயிடுறேன். therefore I will get t equals to இந்த 10 வந்து log of 7 by 11 கூட மல்டிபிளாக இருக்கும். therefore 10 into log of 7 by 11 divided by log of 9 by 11. log of 7 by 11 எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தா which is 0.1969 and this is log of 9 by 11 வந்து you will get minus 0.202. இந்த ஸ்டெப்லையுமே வந்து you will get minus, actually here add minus, மேலேயும் மைனஸ் வரும் கீழே மைனஸ் வரும், then minus and minus get cancelled. So I forgot to add okay. So இதை சால்வ் பண்ணால் you will get t equal to 10 into something like 2.25 கிடைக்கும். therefore you can say that 22.5. பட் டைம் என்னவா இருக்குது, 22 நிமிஷம் ஆகுது. அப்போனா 22 நிமிஷம்னு எப்படி எழுதலாம், 22 minutes 30 seconds இப்படி எழுதிக்கலாம். அப்போ நான் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் என் டீயை வந்து எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு. ஸோ 10 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக வந்து என்ன ஆகுது, 22 நிமிஷம் 30 செகண்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு 40 டிகிரி வருது. 30 நிமிஷம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து 130 டிகிரியா. ஓகே, யா.
கேபிட்டல் T which is equal to 140 டிகிரி இது எப்போ வருது அப்படின்னா 22 நிமிஷம் கழிச்சு வருது. அண்ட் கேபிட்டல் T which is equal to 130 டிகிரி எப்போ வருது அப்படின்னா அரை மணி நேரத்தில் வருது. ஸோ டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா டைம் நான் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்ல, ஸோ 22 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்குள்ளே குடித்தா நம்ம இந்த டெம்பரேச்சருக்குள்ளே நம்ம அந்த டீயை குடிக்க முடியும், டீ ஆர் காஃபி. ஸோ த டெம்பரேச்சர் இஸ் பிட்வீன் 130 to 140 இருக்கணும். அப்படின்னா எந்த டைமில் குடிக்கணும் அப்படின்னா 10:22 to 10:30. ஸோ இந்த டைம்குள்ளே குடித்தா நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சரில் குடிக்க முடியும். ஏ பாட் ஆஃப் பாய்லிங் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வைக்கிறாங்க, அதற்குள்ளே வாட்டர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே at time t equal to 0 என்ன ஆகுதுன்னா அதோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். and left to cool in the kitchen after 5 minutes the water temperature has decreased to 80 degree. அப்போ என்ன ஆகுது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னோட வாட்டரோட டெம்பரேச்சர் என்னவாகுது அப்படின்னா 80 டிகிரிக்கு போயிடுது. and another 5 minutes later it has dropped to 65 degree. அப்போது another 5 minutes என்ன, 5 இருந்து இன்னும் 5னா that is 10 which is 65 degree இருக்கு. This temperature. Determine the temperature of the kitchen. இப்போது லாஸ்ட் டைமில் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு 2 ஹிண்ட் கொடுத்துட்டு டிஆரும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம 3 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன, which is dT/dt directly proportional to T minus TR. இதை நம்ம கம்ப்யூட் பண்ணணும். இப்போ நம்ம TRஐ எக்ஸ்னு வச்சுக்கலாம். So which is Tx, which is dt/dt equals to k times t minus x. இது ஆல்ரெடி நம்ம 2 சம்மில் பார்த்துருக்கோம். இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், which is t minus x equal to c e power minus kt. இங்கே மைனஸ் வரும், ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ் n யூஸ் பண்ணணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் n யூஸ் பண்ணலாம். அப்போ என்னோட ஈக்குவேஷன்னா t minus x equals to c e power minus kt. இப்போ ஒரு ஹிண்ட்டாக அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஹிண்ட் என்ன, t equal to 0, டெம்பரேச்சர் equal to 0, டைம் equal to 0, அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், which is 100 டிகிரி. ஸோ அந்த கான்செப்ட் படி 100 minus x which is equal to c into e power 0, therefore 100 minus x equal to c. This is equation 1. நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன அப்படின்னா t equal to 5 அப்போ என் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 80 டிகிரி. t equal to 5 அப்போ என் டெம்பரேச்சர் 80 டிகிரி. ஸோ ஐ வில் கெட் 80 minus x equals to c into e power minus 5k. இதான் ஈக்குவேஷன் ஸ்டாரில் அப்ளை பண்ணணும், நான் இங்கே கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே. நெக்ஸ்ட்டு at t equal to 10 அப்போது டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 65 degree. Therefore 65 minus x which is equal to c into e power minus 10k. இதுவெல்லாம் ஈக்குவேஷன் ஸ்டாரில் அப்ளை பண்ணணும், இன் ஸ்டார். இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 100 minus x equals to c. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 80 minus x equals to c e power minus 5k. தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 65 minus x equals to c e power minus 10k. இதான் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ். This equation 1, equation 2 and equation 3. என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் ஈக்குவேஷன் 2 and 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ we will get 80 minus x equals to c ஓட வேல்யூ என்ன, that is nothing but 100 minus x. So 100 minus x into e power minus 5k. And 65 minus x equals to 100 minus x into e power minus 10k. இப்போ என்ன பண்ணலாம், this is equation 4 and equation 5. equation 4 and equation 5 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 80 minus x by 65 minus x which is equals to 100 minus x by 100 minus x.
into e power minus 5k by e power minus 10k. Therefore cancel பண்ணா we will get 1. Therefore e power minus 10k இருக்குல்ல, e power minus 10k கீழ இருக்கு, மேல போச்சு என்ன ஆகும், it will become e power 10k ஆயிரும். Therefore 80 minus x equal divided by 65 minus x equals to e power 10k into e power minus 5k. e power 10k powers add பண்ணா we will get e power 5k. e power 5k என்ன, e power 5k வந்து 80 minus x by 65 minus x. e power minus 5k என்னவா இருக்கும், reciprocal இருக்கும். So e power minus 5k equals to 65 minus x by 80 minus x. This is equation 6. என்ன பண்ணலாம், equation 6 கொண்டு போய் equation 4ல substitute பண்ணுவோம். equation 4 என்ன, equation 4 வந்து 80 minus x which is equal to 100 minus x into e power minus 5k. So இதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ இருக்குல்ல e power minus 5k ஓட வேல்யூ இதில் substitute பண்ணுவோம். So we will get 80 minus x equals to 100 minus x into 65 minus x divided by 80 minus x. 80 minus x வந்து நம்ம left side send பண்ணிடலாம். Then we will get 80 minus x the whole square which is equals to 100 minus x into 65 minus x. 80 minus x the whole square என்ன, 6400 plus x square minus 160x which is equal to 100 minus x into 65 minus x. So the multiply பண்ணா we will get 6500 minus 100x minus 65x plus x square. இந்த x square get cancel. Then மற்ற termsலாம் left side எடுத்து வந்துடலாம், or we can take it to right side. This is 165 or not 65, எல்லா டைமே நம்ம right side எடுத்து வரலாம். So we will get 6500 minus 100x, that is 100x minus 65x என்ன, 165x minus 6400 plus 160 which is equal to 0. 6500 minus 6400 எவ்வளோ, 100 minus 165x plus 160x எவ்வளோ, which is minus 5x which is equal to 0. So 5x equal to 100. இப்போ x equal to எவ்வளோ, 20. அப்போ கிச்சனோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தா 20 degree Celsius. Kitchen's temperature. A tank initially contains 50 liters of pure water. ஒரு டேங்க் இருக்கு எனக்கு, அந்த டேங்க்ல என்ன ஆகுது, இனிஷியலாக வந்து எங்கிட்ட 50 liters of pure water இருக்கு. பியூர் வாட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோ சால்ட் வாட்டர். அப்போ டைம் t equal to 0 எங்கிட்ட எவ்வளவு சால்ட் இருக்குது இந்த வாட்டர் டேங்க்லன்னு பார்த்தா 0 சால்ட், ஏன்னா பியூர் வாட்டர். தென் என்ன ஆகுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு a brine containing with 2 grams of dissolved salt per liter is flows into the tank. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பிரைனுங்கிற சொல்யூஷன் which is containing salt, for example sodium chloride வச்சுக்கலாம். அது என்ன ஆகுது, அது வந்து உள்ளே கொட்ட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது எந்த ரேஷியோவில் அது கண்டெயின் பண்ணியிருக்குன்னா, பிரைனுங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் வந்து இப்போ 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதில் 2 கிராம் சால்ட்டு தான் இருக்குது. 1 லிட்டர் சொல்யூஷனில் 2 கிராம் சால்ட்டு தான் இருக்குது. அது எந்த ரேட்டில் கீழே கொட்டுது, இந்த சொல்யூஷனுக்குள்ளே கொட்டுது அப்படின்னு பார்த்தா 3 லிட்டர் per minute. அண்ட் அதே ரேட்டில் வெளியே போகுது 3 லிட்டர் per minute. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் present in the tank at any time t greater than 0. ஸோ இதை நம்ம கம்ப்யூட் பண்ணணும். இது எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. we know that dx by dt which is equals to inflow minus outflow. இப்போ இதில் x என்ன அப்படின்னா, x is the amount of salt in the tank. நம்மக்கிட்ட ஒரு டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க்கில் எவ்வளோ சால்ட் இருக்கோ அதான் x. இந்த tank at any time t greater than 0. x is the amount of salt in the tank.
அப்போ இன்ஃப்ளோங்கிறது எந்த ரேட்டில் வந்து சால்ட் உள்ளே வருதுன்னு பார்க்கணும். இங்கே தண்ணியோ பிரைன் சொல்யூஷன் இங்கே பார்க்கக்கூடாது. சால்ட் வந்து எந்த ரேட்டில் உள்ளே வருதுன்னு பார்க்கணும். 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி உள்ளே வருது, 3 லிட்டர் பிரைன் சொல்யூஷன் உள்ளே வருது. அப்போது 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ சால்ட் உள்ளே வரும்? 1 லிட்டருக்கு வந்து எங்கிட்ட எவ்வளோ சொல்யூஷன் எவ்வளவு சால்ட் இருக்குன்னு பார்த்தா 1 லிட்டருக்கு 2 கிராம் சால்ட் இருக்குது. அப்போ 3 லிட்டருக்கு 6 கிராம் சால்ட் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஃப்ளோ என்ன 6 கிராம். அப்புறம் வெளியே வந்து எனக்கு 3 லிட்டர் per மினிட்டுங்கிற ரேஞ்சில் வந்து பிரைன் சொல்யூஷன் வெளியே போகுது. பட் இங்கே என்னென்னா ஆல்ரெடி வந்து இங்கே நான் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி கூட அந்த சொல்யூஷன் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு என்ன ஆகும்னா பிரைன் சொல்யூஷன் இருக்க சால்ட் வந்து தண்ணிக்குள்ளே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு எவ்வளோ ரேட்டில் வெளியே போகுதுன்னு பார்க்கணும். இப்போ பிரைன் சொல்யூஷன் கொஞ்சமாச்சும் சால்ட் இருக்கும்ல. ஸோ எக்ஸுங்கிறது வந்து என்னோட எவ்வளோ சால்ட் இருக்குன்னு கணக்கு. எவ்வளோ வெளியே போகுது? 50 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் ஆஃப் பிரைன் சொல்யூஷன் வெளியே போகுது. திஸ் இஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் சால்ட். இதை எடுத்துகிட்டு வெளியே போகுது. 3/50 இன்ட்டு எக்ஸுங்கிற அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை வந்து எடுத்துகிட்டு வெளியே போகுது. எக்ஸுங்கிற கிராம் அளவுக்கு சால்ட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அட் எனி டைம் t>0. இதான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ என் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dx/dt which is equals to 6 - 3/50 into x. So LCM எடுத்தா I will get 300 minus 3/50 into x. So I will get 3 common எடுத்தா 100 minus 100 minus x by 50. So இப்போ மைனஸ் நான் காமன் எடுத்தா I will get minus 3 times of x minus 100 by 50 which is dx/dt. இப்போ என்ன பண்ணுறேன்? x minus 100 நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து போகிறேன். ஸோ I will get dx by x minus 100 which is equals to minus 3/50 into dt. இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x minus 100 என்ன? which is log of x minus 100 which is equals to minus 3/50 into t plus c. இப்போ ரெண்டு பக்கமும் ஈயால் ரைஸ் பண்ணால் அப்போ என்ன கிடைக்கும்னா x minus 100 is equal to e power minus 3/50t into e power c. That is x minus 100 equal to c into e power minus 3/50 into t. அப்போ x ஓட வேல்யூ என்ன? which is 100 plus c into e power minus 3/50t. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னென்னா எனக்கு டைம் t equal to 0 அப்போது எனக்கு வாட்டர் எப்படி இருக்குது? பியூராக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே சால்ட் கண்டிட்டே இருக்காது. ஸோ t equal to 0 அப்போ சால்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 0. ஸோ அந்த இனிஷியல் கண்டிஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் x equal to என்ன 0. ஸோ 0 equal to 100 plus c into e power இந்த டைம் t equal to 0 இல்லை. ஸோ you will get e power 0. e power 0 என்ன 1. ஸோ c plus 100 equal to 0. அப்போ c equal to என்ன? minus 100. இப்போ என்கிட்ட சியோட வேல்யூ இருக்குது. அதை கொண்டு போய் என்னோட ஆக்சுவல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதான் என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் x equal to 100. சியோட வேல்யூ என்ன? தட் இஸ் minus 100. ஸோ minus 100 into e power minus 3/50t 3t/50. ஸோ 100 காமன் எடுத்தால் ஐ வில் கெட் 1 minus e power minus 3t/50. இதான் வந்து என்னோட ரெக்வயர்ட் ஆன்சர். ரிமைனிங் சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.